ட்ரிபிள் காஞ்சிபுரத்தில் இருக்குது, திருச்சியிலே இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தது நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த மூணுத்துக்குமே என்ஐடி, ட்ரிபிள் ஐடி அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கே தெரியும், கல்கா, எஸ்ஆர்எம், சத்யபாமா, எஸ்எஸ்என் காலேஜ்லாம் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுது. ஆனால் யூனிவர்சிட்டி கோட்டாவில் வராது. ஸோ அவங்களாம் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மூணுத்துக்குமே நம்ம போகிறதுக்கு ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதிடுவோம். சரி சார், ஜெய் மெயின் எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா மூணே சப்ஜெக்ட் தான். மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் வரும், ஃபிசிக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் வரும், கெமிஸ்ட்ரியில் 25 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலி 78 கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். இஃப் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட், வில் கெட் 4 மார்க்ஸ். சப்போஸ் யுவர் ஆன்சர் இஸ் ராங் அப்படின்னா they can deduct 1 mark. 1 மார்க் லெஸ் பண்ணுவாங்க. அப்போ 75 into 4 மார்க்ஸ் போகும். கிளியர்? ஸோ இதுதான் மேக்ஸிமம். இந்த 78 போர்னா அதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து தியரட்டிக்கல் ஓரியன்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அது மாற்றி எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது 25 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் தட் இஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட் போர்டில் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்களா, 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆனால் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் ஸ்டேட் போர்டில் எப்படின்னா டேரெக்டாக கொஸ்டின்ஸ் புக்லேருந்து கேட்போம். நானே பண்ணல செட்டிங்கில் தான் இருக்கேன். டேரக்ட் கொஸ்டின்ஸ் புக்கில் என்ன இருக்கோ அப்படியே கொடுப்போம். ஆனால் இதில் அப்படியே இருக்காது. 4 ஆப்ஷன்ஸில் எது 100% ரைட் ஆன்சர் இருக்கும். ஒரு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து 99.7% இருக்கும், இன்னொன்று 99.8% இருக்கும், இன்னொன்று 99.9% இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் தான் 100% இருக்கும். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டோட்டலாக 25 கொஷின்ஸ் தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. அதில் 12 கொஷின் 11ல் வரும், 5 கொஸ்டின் கொடுத்துருவோம். அது வந்து ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட் ப்ளூ பிரிண்டாக கொடுத்துருவோம். அப்போ இந்த 25 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் இந்த சென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்டை நல்லா லேர்ன் பண்ணணும். ஸோ லேர்ன் பண்ணாதான் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் தெரிஞ்சால் அட்டன் பண்ணணும், 4 மார்க். தெரியலன்னா கொஸ்டின்ஸை விட்டுட்டு போகணும். இந்த ஆன்சர் நம்ம தெரியல, ஏதோ ஏபிசிடி போட்டு வந்திருக்கோம் அப்படின்னா மைனஸ் மார்க் போகுது. ஸோ இதில் வந்து பர்சன்டைல் இருப்பாங்க, நாட் பர்சன்டேஜ் இருக்க மாட்டாங்க. பர்சன்டேஜ்லாம் பார்த்தா இது இங்கே 2023 பார்த்தீங்கன்னா 99.5% எல்லா சீட்டுமே ஃபுல் ஆகிடும். இல்லையா? அப்போ பர்சன்டேஜ்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் எழுதுறாங்களோ, எவ்வளோ மார்க்ஸ் வருதோ அதுலேருந்து கட் ஆஃப் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடுவாங்க. எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டேஜ் நிறுத்திடுவாங்க. அதுதான் பர்சன்டேஜ். அப்போ நம்ம 3 சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் as well as 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ். சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, 11th and 12th போர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி சிலபஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட புக்கு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் போர்டில் புக்கு நல்லா இருக்குது, கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே என்சிஆர்டி அப்படின்னா புக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஸ்டின் இன்டெப்த்தாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லா பேப்பரையும் பார்த்துட்டு இருக்கிறதால சொல்கிறேன். ஸோ சிபிஎஸ்சி பையன் ஏன் சார் மார்க் கம்மியாக இருக்கணும், ஸ்டேட் போர்ட் பையன் மார்க் அதிகமாக இருக்கிறோம்னா நாங்கள் டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்போம். நம்ம புக்கு இருக்குது, அவங்களும் இன்டெரக்டாக கேட்பாங்க. ஸோ அதனால அந்த புக்கையும் வச்சுருக்கோம். நம்ம புக்கு ஆக்சுவலி என்டி என்ன சிலபஸ் ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட் சிலபஸையும் மெர்ஜ் பண்ணி நீட்டுக்கு ஒரு சிலபஸ், ஜேஇக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜேஇக்கும் நீட்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த மேக்ஸ் போகிறப்போ இந்த கிளாஸஸ் வந்து பயாலஜி பண்ணிருக்கோம். சரி சார், ஓகே, நான் வந்து என்ஐடி சப்போஸ் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னா அது நீ ட்ரிபிள் ஐடி ட்ரை பண்ணலாம். ட்ரிபிள் ஐடிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. அது இதே மாதிரி பிஇ கோர்ஸ், பிடெக் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் மெயின் எக்ஸாம் மார்க் வச்சு மட்டும்தான் கொடுப்பாங்க. சார் சார் அதுவும் கிடைக்கல சார், அது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகலாம். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எது எடுத்துருங்க, எஸ்ஆர்எம் காலேஜ் எடுத்துருங்க. எஸ்ஆர்எம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் கட் ஆஃப் மார்க் வச்சுக்கணும். அது என்பிசி மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு போனீங்கன்னா நியர்லி 4.5 lakhs per annum உங்களுக்கு ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. அதே வந்து நீங்கள் ஜேஇயில் மெயினில் வந்து ஒரு 85% எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs தான் ஃபீஸ் வரும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஜேஇ மார்க் வச்சுட்டு எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது ஜேஇயில் குவாலிஃபை வரணும்னு சொன்னால் உடனே ஜெய் கொடுத்துட்றாங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸில். ஸோ அது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 32 என்ஐடிஸ் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பழைய நேம் வந்து ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருப்பாங்க. அந்த நேம் மாற்றி என்ஐடிஸ் மாற்றிருக்காங்க. 32 என்ஐடிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வாரங்கால், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கு திருச்சியில் இருக்கிற என்ஐடிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா 50% போட்டால் தமிழ்நாடு போட்டார். அது யாருக்குமே தெரியாது. இப்போ 2 வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
அதாவது ஒரு காலேஜில் ஆன ஒரு சீட் தான் இருக்குது. நான் எல்லா டிசிப்ளினும் சேர்த்து சொல்கிறேன். இசிஏ, ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிவில், மெட்ரானிக்ஸ், பெட்ரோலிங், ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 600 சீட் தான் இருக்குது அப்படின்னா 50% சீட்டு வந்து தமிழ்நாடு பக்கத்தில் தான் கொடுக்குறாங்க. அது எங்கேயுமே கிடையாது. ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 50% எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீட்லலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் சொல்லியிருப்பாங்க 88% கோட்டா, 15% ஆல் இந்தியா கோட்டா இருக்குது. 15% ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் மணிப்பாலில் போய் கூட படிக்கலாம் மெடிக்கல். ஆனால் 50% அந்த நீட் மார்க் வச்சு கட்டா மார்க் வச்சு நீங்கள் போகலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 50% உங்களுக்கு இதில் ஈஸியாக உள்ள போயிடும். ஸோ அப்போ நம்ம ப்ரிப்பரேஷன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோம்னா இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் எஸ்பெஷலி ஃபார் என்ஐடி அண்ட் ப்ரிப்பரேட்டிவ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஸோ இதெல்லாம் படிச்சோம்னா வேல்யூ அதிகமாக. நான் லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராமோட இதில் பண்ணியிருக்கேன், கேசிஸில் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் கேட்டாங்க, சார் அனாலிசிஸில் படிக்கிறது என்ஐடியில் படிக்கிறது என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ அனாலிசிஸில் படிக்கணும்னா ஒரு நம்மளுக்கான ஒரு சிஸ்டர் ஒரு வேலைக்கு ஜாபுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 50,000 சேலரி இருக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு டிசிஎஸ்ஓ, ஒரு சிடிஎஸ்ஓ, காகினிசன்ட் டெக்னாலஜி, ஒரு விப்ரோவோ, ஐசாப்போ, எனி கம்பெனிஸ் போனாலும் ஒரு 40,000 50,000 இருக்கும். அதே என்ஐடியிலேருந்து வெளியில் பிராண்ட் வரப்ப உங்களுக்கு மினிமம் 1.5 lakhs சேலரி பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 15 lakhs ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் அனாலிசிட்டி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3 lakhs ஆரம்பிச்சு 1 C வரைக்கும் போயிருக்கலாம். மினிமம் சேலரி 3 lakhs, மேக்ஸிமம் சேலரி 1 crore. அதே என்ஐடி மினிமம் சேலரி 20 lakhs ஆரம்பிச்சு அவர் 2.5 C வரைக்கும் போகிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஜேஇ எக்ஸாம் எழுதுனா தான் நம்ம குவாலிஃபை ஆகி அதில் போகும். இது ஃபஸ்ட்டு லெவல். இந்த ஃபஸ்ட்டு லெவலுக்கு மெயின் லெவல். சரி சார், அடுத்த லெவல் என்ன சார் அப்படின்னா அடுத்த லெவல் அட்வான்ஸ் லெவல். ஸோ மெயினில் தோஸ் ஆர் காட் 80% யாரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்கீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸ் லெவல் எழுதலாம். ஸோ அந்த அட்வான்ஸ் லெவல் எழுதுறதுல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா அது ஐஐடி இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும், ஐஐடி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஐஐடி தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியில் இருக்கிற ஐஐடிஸ் இருக்குது. இதை விட்டால் இப்போ பாம்பே இருக்குது, டெல்லி இருக்குது, ஸோ மெனி ஐஐடிஸ் இருக்குது. இப்போ பக்கத்தில் திருப்பதியோட ஐஐடிஸ் வந்துருக்கு. ஓகே, அதனால அந்த அட்வான்ஸ் லெவலில் 2 கேட்டகரி கொஷின்ஸ் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ஆக்சியல் இருக்குது, ஈக்குவரியல் இருக்குது, டாப்லா இருக்குது, மேடிகா இருக்குது, கெட்டாஃபிக்ஸ், இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது அந்த 2த்தையும் மார்க் வச்சுட்டு அதில் குவாலிஃபை ஆகினா நீங்கள் ஐஐடிஸ் இருக்கலாம். ஐஐடியில் போனீங்கன்னா என்ஐடியோட ஒரு பிராண்ட் நல்லா இருக்கும். அதாவது நான் டாப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் தான். இப்போ கம்பெனிஸ்க்காரெலாம் வரலாம், ஃபஸ்ட்டு ஐஐடிஸ் இருக்கும், அடுத்து என்ஐடிஸ் போவோம், அடுத்து அனாலிசிஸ் போவோம், அடுத்து ப்ரைவேட் காலேஜ் போவோம். ஆர்எம்டி, சத்யபாகி, ஆர்எம்டி, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்குது. டோட்டலாக தமிழ்நாட்டில் 535 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அது கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 காலேஜஸ் தான் இருக்குது. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 காலேஜ் தான், ஒன்று அனாலிசிட்டி, இன்னொன்று எம்ஐடி, இன்னொன்று ஏசி டெக் உள்ளூர். ஸோ அதனால் நம்ம அந்த ஐஐடியில் போயிட்டு அட்வான்ஸ் லெவலில் குவாலிஃபை ஆகிட்டோம்னா அதோடைய சேலரி பேக்கேஜே வேறு மாதிரி இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாம் ஃபார் என்ஐடி, அட்வான்ஸ் எக்ஸாம் ஃபார் ஐஐடி. அட்வான்ஸுக்கு 2 கேட்டகரி கொஷின்ஸு, எம்சிக்யூ இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஒன்லி ஃபார் எம்சிக்யூ தான் இருக்கும். ஒரு பையன் பிஃபோர் எங்கள் பிஏக்கு ஒரு பையன் ஃபிசிக்ஸில் 60 மார்க் தான் எடுப்போம். நான் என்ன சொன்னேன், அவன் என்கரேஜ் பண்ணேன், சும்மா அப்ளிகேஷன் போடலா நல்ல 2 மார்க்காக இருந்தால் விடணும் அப்படின்னு. அவனுக்கு என்னன்னா கொஷின்ஸ் அந்த என்ஐடி ஜேஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணு, அவனுக்கு லக்கி அவனுக்கு திருச்சி ஐஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். அவன் நீங்கள் முடிச்சுட்டு இன்றைக்கி பெங்களூரில் 2.5 lakhs சேலரி கிடைக்கும். அது பியூர் லக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னடா பண்ண அப்படின்னு சார் எனக்கு கொஷின் தெரிஞ்சது ஒரு 5-6 தான் தெரிஞ்சது. நீங்கள்லாம் நான் ஏதோ ரேண்டமாக சூஸ் பண்ணேன், நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறதுனா ரைட்டாக போயிட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது பியூர் லக்கு. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா நம்ம எதுவுமே வந்து விடக்கூடாது, நம்மளால் முடியாதோ அப்படின்னு நினைக்காது. இது நடந்தது, பிஏகே நடந்த இன்சிடென்ட் ஒரு 5 years பேக். நான் தான் அவனை என்கரேஜ் பண்ணேன், போட சொன்னால் போட்டான், அப்ளை பண்ணான். ஆனால் இதில் என்னென்னா ஒரு 90% இருக்கிற பையனுக்கு யாரும் சீட் கிடைக்கல. இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதையும் சொல்லிடுறேன், பேட்டர்ன் சொல்லிடுறேன். சார் சொன்ன மாதிரி நீட்டுக்கெல்லாம் ஒரே கொஷின் பேப்பர், ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரே கொஷின் பேப்பர். ஆனால் ஜேஇக்கு வந்து 20 வகையான கொஷின் பேப்பர், 20 டைப் கொஷின்ஸ். 10 நாள் எக்ஸாம் நடக்கும். காலையில் ஒரு பேப்பர், மத்தியானம் ஒரு பேப்பர். உனக்கு ஒரு நாள் வரும், இன்னொரு கேர்ளுக்கு இன்னொரு நாள் வரும், இன்னொரு கேர்ளுக்கு இன்னொரு நாள் வரும். ஸோ ஒரே டைப் ஆஃப் கொஷின்ஸ் கிடையாது. ஸோ 10 days எக்ஸாம், ஒரு நாளைக்கு 2 கொஷின் பேப்பர், ஒருத்தருக்கு ஒரு பேப்பர் தான். இன்றைக்கி எழுதி இன்றைக்கி எனக்கு வருதுன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு நாள் ஈஸியாக இருக்கலாம், ஒரு நாள் டஃப்பாக இருக்கலாம். அப்போ 10 கொஷின் பேப்பர் இருக்கனால 10 நாள் 20 கொஷின் பேப்பர் இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு பேப்பர் ஈஸியாக இருந்தது குவாலிஃபை ஆகலாம், சில பேர் ரொம்ப டஃப்பாக இருந்து குவாலிஃபை ஆக முடியாமல் இருக்கலாம். அதனால் இதில் வந்து நம்ம ஒரே டைப் ஆஃப் பேப்பர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. சரி சார், நான் வந்து ஜெயிலில் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அதே என்ஐடிஸில் நிறைய என்ஐடி சீட்டை இல்லாத மாதிரி இருக்கிற என்ஐடிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காரைக்கால் இருக்குது, நம்ம பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில் காரைக்கால் ஒரு என்ஐடி இருக்குது. அதனால 75% கிடைக்கும். அதே திருச்சி என்ஐடிக்கு போகணும்னா 97 கீழே கிடைக்காது. 97% கிடைச்சா தான் திருச்சி என்ஐடி கிடைக்கும். அதே 75-80% எடுத்தீங்கன்னா நம்ம காரைக்கால் என்ஐடிக்கு போவோம். என்ஐடியில் எங்கே வேணாலும் படிக்கலாம். அவர் இந்தியாவில் எந்த என்ஐடியில் படித்தாலும் நமக்கு இம்மீடியட் பிளேஸ்மெண்ட். இப்போ தான் என்னென்னா படிக்கிறவங்களுக்கு முக்கியம் இல்லை, என்ன காலேஜில் படிக்கிறீங்க ரைட்டா. அப்போ தான் கேம்பஸ் நம்ம பக்கத்தில் டிபிசியில் படிக்கிற ஒரு பையன் என்கிட்ட வந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிருக்கான், நான் படித்து செலக்ட் ஆன பையன் உங்கள் நம்ம ஏரியாவில் டிபிசியில் செலக்ட் ஆகிருக்கான், 16 lakhs பாருங்க. சென்னை பெட்ரோல் கார்பரேஷன் செலக்ட் ஆகிருக்கான், நம்ம பக்கத்துலேயே இருக்கிற அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்தா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவங்க செலக்ட் ஆகிருக்காங்க 16 lakhs. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஏன் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, ஜேஇ மெயின் ஜேஇ நம்ம எழுதணும்னா நம்ம நல்ல கம்பெனிஸ் தான் ஈஸியாக செலக்ட் ஆகி போயிடலாம். ஸோ பேக்கேஜே மினிமம் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. 20,000 சேலரிலாம் போட்டுருக்காங்க ரைட்டா. ஒரு டிஇ முடிச்சுட்டு படித்த பையனுக்கு 20,000 25,000 தான் சேலரி. ஏன்னா இம்பேக்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது இந்தியாவில். ஸோ இதுமாரி என்ஐடிஸ் ஐஐடிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா 100% பிளேஸ்மெண்ட். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த 1 month பிஃபோர் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமே 1293 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியே 1293 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறப்ப என்ஐடியில் எப்படி கொடுப்பாங்க? 100% பிளேஸ்மெண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி 100% பிளேஸ்மெண்ட்னா என்ஐடிஸ் ஐஐடிஸ்லாம் 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் பயப்படாமல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இன்டெப்த்தாக படிக்கணும். நம்ம ஸ்கூல் சிலபஸ் படிக்கிறது 2 படி பயட் பண்ணி வாமிட் பண்ணிலாம் படிக்கிறது கூடாது. ஒரு டாபிக் எடுக்கிற எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்க அதில் ப்ராப்ளம். இப்போ நாங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா 2 புக்ஸ் கொடுத்துருவோம் ஃபிசிக்ஸில், வால்யூம் 1 வால்யூம் 2. அந்த வால்யூம் 1 வால்யூம் 2 ஃபஸ்ட்டு சினாப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், லெசன் கடை கடைச்சி ஒருத்தர் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது செக் பாயிண்ட் கொடுத்து அது ஒரு 50 கொஷின்ஸ் கொடுத்துருவோம். அதுலேயே செக் பாயிண்ட் 1 2 கொடுத்துருவோம், அது ஒரு 50 கொஷின்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் ஹீட் அது ஜேஇ வார்ம் அப் அப்படின்னு கொடுத்துருக்கோம், நீட் வார்ம் அப் கொடுத்துருக்கோம், நீட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா நாங்கள் 500 600 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 600 கொஷின்ஸையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அது போஸ்ட் எக்ஸாம் ஈஸியாக ட்ராக் பண்ணுங்கள்.